ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.4ல் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்கோட செகண்ட் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்றதை பார்க்கலாம். சால்வ் த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் பை கிராமர் ரூல். ஈக்குவேஷன் என்னன்னா 3/x + 2y = 12 அண்ட் 2/x + 3y = 13. இதுதான் கொஷின். ஓகே, இந்த கொஷினோட வே ஆஃப் டிஃபைனிங்கும் கிட்டத்தட்ட சேம் தான். அது என்னன்றதை பார்க்கலாம். இதுதான் இந்த ப்ராப்ளமோட வே ஆஃப் டிஃபைனிங். ஃபர்ஸ்ட் டெல் என்னன்னு கண்டுபிடிக்கணும். டெல்ல ஒன்றும் இல்லை, மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ் மெத்தடில் எப்படி ஏவை கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ்னு எடுத்தோமோ அதே மாதிரி இங்கே கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் எடுக்கிறது தான் டெல்டான்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். ஓகே, தென் டெல் எக்ஸ் அண்ட் டெல் ஒய் கண்டுபிடிக்கணும், தென் எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கணும். இப்போ சொல்யூஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த கொஷினே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ரைட்டா? வை? பிகாஸ் நமக்கு டினாமினேட்டரில் எக்ஸ் இருக்குது, எனக்கு நியூமரேட்டரில் தான் அன்னோன் மல்டிப்ளை இருக்கும்போது எனக்கு ஈஸியராக சால்வ் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், லெட் 1/x = ஏன்னு எடுத்துக்கிறேன், அதே நேரத்தில் y = bன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போது இந்த ஈக்குவேஷன் எப்படி ஆகும் அப்படின்னா, the system of equations can be written as ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி மாறும் அப்படின்னா 3a + 2b = 12 ஆகும். அதே நேரத்தில் செகண்ட் ஈக்குவேஷன் 2a + 3b = 13 ஆகும். ஓகே, இப்போ டெல்டா வேல்யூ கண்டுபிடிச்சி ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, இப்போ டெல்டா எழுதிக்கலாம். கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3, 2, 2, 3. ஓகே, அதை எழுதிக்கலாம். 3, 2, 2, 3. ஓகே, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். 3 × 3 is 9 and 2 × 2 is 4. இங்கே மைனஸ் இருக்கும், ஸோ -4. 9 - 4 is 5. ஸோ டெல் வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா டெல் எக்ஸ் கிடையாது, டெல் ஏ. ஒய்? பிகாஸ் ஈக்குவேஷனை நம்ம கன்சிடர் பண்ணி கண்ணோன்னு என்னன்னா ஏ தான். ஸோ டெல் ஏ கண்டுபிடிக்கலாம். டெல் ஏல என்ன பண்ணணும் அப்படின்னா ஏவோட மல்டிப்ளையாக இருக்க இந்த 3 and 2க்கு பதிலாக 12 and 13 எழுதிக்கணும். ஓகே, அதுதான் டெல் ஏ. del A is equals to 3, 2க்கு பதிலாக 12, 13 சொல்லி ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு பியோட வேரியபிள்ஸு, பியோட கோஎஃபிஷியன்ஸை அப்படியே வச்சுக்கிறேன். ஓகே, 12 × 13 will be 36, 13 × 2 will be 26. Okay, which is equals to 10. Then del B கண்டுபிடிக்கலாம். del B is equals to B யோட கோஎஃபிஷியன்ஸுக்கு பதிலாக 12, 13 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது ஃபர்ஸ்ட் காலமில் இருக்கிறது அப்படியே தான் இருக்கும், செகண்ட் காலமில் இருக்கிறது மட்டும்தான் 12, 13ன்னு சொல்லி சேஞ்ச் ஆகும். ஓகே, 3 × 13 is 39 minus 2 × 12 is 24. இப்போ சப்ராக்ட் பண்ணால் எனக்கு கிடைக்கிற வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 15. And final step of this problem is finding x and y. By Cramer's rule, A is equals to del A by del. Okay, del A ஓட வேல்யூ என்ன 10, del வேல்யூ என்ன 5. So A is equals to 2. After cancellation 1 times and 2 times, so A equal to 2. Now B is equals to del B by del, which is equals to del ஓட வேல்யூ என்ன 15. 15 by del value is 5. After cancellation 1 time and 3 time, the answer is 3. ஓகே, நமக்கு தேவையானது என்னவோ எக்ஸ் அண்ட் ஒய் தான். ஏவை நம்ம என்ன எடுத்திருக்கோம், 1/xன்னு எடுத்துக்கிட்டோமா? ஸோ திஸ் ஷோஸ் தட் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/a, ரைட்டா? இப்போ நான் ஏ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸோட வேல்யூ என்ன 1/2. திஸ் ஷோஸ் தட் x is equals to 1/2. Then b equal to y. So y is equals to 3. இதுதான் x and y ஓட வேல்யூ. So the solution is 1/2, 3. ஓகே, இந்த ப்ராப்ளமில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.